லைஃப் லாஸ். உங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் இறந்துருப்பாங்க, நீங்க அழுதிங்க, அவங்க இறந்ததுக்கு நீங்க அழுதிங்க, பயங்கரமா மனசு கஷ்டப்பட்டீங்க, டிப்ரெஸ் ஆனீங்க, மனசு உடஞ்சி போகும். பட் ஒரு பீரியட் வரைக்கும் அந்த அழுகு நீங்க அழுகு. பட் அதுக்கப்புறம் நீங்க அழுதீங்கன்னா நீங்க ஒரு பெரிய பாவத்தை பண்றீங்க. நான் சொல்லிட்டு என்ன பாவம்? யூஆர் டிஸ்டர்பிங் தட் சோல். நீ அந்த ஆன்மாவை வந்துட்டு பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ண. ஆன்மாவால எதுவுமே செய்ய முடியும். இப்ப நான் தான் அந்த ஆன்மான்னு வச்சுக்கேன். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு சமாதானப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன், என்னால முடியாது. அப்ப அந்த ஆன்மா படுற அந்த பாடு அது இந்த பொண்ணு தான் செய்யும். அது வேணும் அந்த பொண்ணுக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு பைலிங்குவல் ரிசர்ச் டேட்டா. மறைமலை அடிகளார் அப்படின்னு ஒரு புக் எழுதியது. நீ எந்த எபிக்கு வேணாலும் பொருட்டிப்பார், பகவத்கீதை எடுத்துக்கோ, குரான் எடுத்துக்கோ, பைபிள் எடுத்துக்கோ, எதனால எடுத்துக்கோ, எல்லாமே என்ன சொல்றது? The alma gets disturbed when you are crying. The soul gets disturbed. சத்தியமா நீங்க எதாவது ட்ரை பண்ணிப்பாரு. ஒரு பாட்டியோ, ஒரு தாத்தாவோ, இல்லை உங்க அம்மாவோ, இல்லை உங்க அப்பாவோ, அண்ணனோ, தங்கச்சியோ, அத்தையோ, மாமாவோ, சித்தப்பாவோ, யாராவது இருப்பாங்க. எல்லாருக்கும் அது சோகம். நம்ம எல்லாருக்கும் அது சோகம். நம்ம எல்லாருமே செஞ்சு பார்க்கணும். இந்த 4 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த 3 மணி நேரத்தில் they are very dangerous. It's a fantastic good news for you. Very dangerous. ஏன்னா இவன் கடவுள்களே வந்துட்டு 2-3 லேயர் வானத்திலிருந்து இறங்கி வந்ததா புராண ஸ்தலங்கள் சொல்லுது. அப்ப அவங்க நம்ம கூட இருப்பாங்க. So whatever you say to them at that point of time, they listen. They basically listen. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த டைம்ல எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. ஸோ நம்மளுக்கு 1 வருஷம் அவங்க எல்லாத்துக்கும் 1 நாள். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இதைத்தான் நீங்களும் செய்யணும். டாக் டு them. Okay, be strong, be happy. அதுக்கப்புறம் அந்த சோலுக்கு கிடைக்கும் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துடைய புண்ணியம் உனக்கு செய்யும். எப்படி நீ அழகு அந்த சோலை டிஸ்டர்ப் பண்றியோ அப்ப கிடைக்கிற பாவம் அங்க சேருதோ அதே மாதிரி அந்த சோலுக்கு கொடுக்குற சந்தோஷம் உடனே சேரும். ஏன் பாவத்தை சேர்த்துற? புண்ணியத்தை சேர்த்து ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மா சாந்தி அடையட்டும். சத்தியமா இதை நீ பண்ணி நம்ம ஆன்மா சாந்தி. கிறிஸ்டியானிட்டியில அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இஸ்லாமியம்ல அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. they are in a different place, they are supreme place. சந்தோஷமா இருக்காங்க, அழுகாதீங்கன்னு சொல்லுவாங்க. உண்டா இல்லையா? அஸ்மத் எங்க சொல்லுவாங்க இல்லையா? அழுக மாட்டீங்கல்ல? நம்ம அழுகும். அதுக்காக அவங்க 2 பேருக்கு எமோஷன்ஸ் இல்லை. பட் அவங்களுடைய மதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். The very reason why I love and respect Christianity and Islam is they have some strong principles. நம்மள மாதிரியே ஹிந்துவிசம் இருக்கிற மாதிரியே ஸ்ட்ராங் பிரின்சிபல்ஸ் அவங்ககிட்ட இருக்கு. அது ஒரு முக்கியமான பிரின்சிபல், don't cry when a soul has passed away. Allow the soul to go. நீ யார் அழுது அதை பிடிச்சு வைக்கிறது? ஸோ நீ சிந்துற ஒவ்வொரு கண்ணீரும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. இருக்கும்போது எப்படி நடந்ததுன்னா நான் கேட்க ஆசைப்படுறேன். அதை நீ ரீவைண்ட் பண்ணும்போது உனக்கு இதான். பட் அவங்கள கூட ரியலைஸ் பண்ணுற, நீ போற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகணும். நீ சும்மா உட்காந்துருக்கியா, கண்ண மூடி அவங்க கிட்ட பேசுறது, they will talk to you back. அதான் எவ்வளவு பெரிய பாக்கியம். உன் பக்கத்தில் இருக்கிற நிவேதாவுக்கும் பின்னாடி இருக்கிற பூவிழிக்கும் வந்துட்டு நிவேதா டு கடவுள், பூவிழி டு கடவுள் அப்படின்னு உனக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. மதுரூபா கடவுள், நடுவில் ஒரு அம்பாசிடர், ஒரு தேவதூதர். நீ பிரார்த்தனை பண்ணி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இவங்க பிரார்த்தனை பண்ணி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீ கேட்கறது ஒரு தூதரா போய் நேரா போய் கடவுள் கிட்ட வந்துட்டு சேர்த்த, அதுக்கு உனக்கு ஒரு ஆள் இருக்கு. Is it not a very happy news? For me it's a happy news. உனக்கு மட்டும் இழப்புகள் இருக்கிற எல்லா பசங்க பொண்ணுகளுக்கும் இதுதான் பிரின்சிபல். This is the formula. அப்படி வாழ கத்துக்குங்க லைஃப். நான் சும்மா சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், இன்டர்வியூ எப்படி பேசுறது, கம்யூனிகேஷன் எப்படி வளர்த்துக்கிறது, ஸ்டேஜ் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு போறது மட்டும் இல்லை. என்னுடைய நாள் தான் உங்க கூட இருக்கும் போது உங்க லைஃபை மாத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு நான் முன்னாடி என்ன செய்யறது, எவன் பேசுறாங்க நான் சொல்லுவேன். So I want you to take the blessings of it. அப்போ அண்ணனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா தெம்பா சொல்லு, பண்ணி காட்டண்டா அப்படின்னு சொல்லு. அப்பா அம்மா ராஜா மாதிரி ராணி மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அம்மாவுக்கு அந்த தாலி கூடி போனா அது சந்தோஷமா சொல்லு. நீ சந்தோஷமா எனர்ஜியோட சொல்லும் போதுதான் உன் சப்கான்சியஸ் மைண்ட் அதை உனக்கு கொடுக்கும். நீ அழுது மனசு வேதனையோட சொன்னேன், அந்த சப்கான்சியஸ் மைண்ட் இது வேதனை போடணும். ஏன்னா அது குருடு, நீ என்ன சொல்றியோ அது தெரியாது, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. சோ நீ வேதனையோட சொன்ன அப்படின்னா அது உனக்கு கொடுக்காது. நீ ஸ்ட்ரில்லா சொன்ன உன்னுடைய ஒவ்வொரு ஆட்களையும், உன்னுடைய ஒவ்வொரு எக்ஸாமையும், உன்னுடைய நரம்புல இருக்கிற ஒவ்வொரு
மண்டலத்தையும் the happiness has to get flown away. அப்படி இருந்தால் அந்த கோல் நிறையுது. That's human mechanism. You understand that? So emotionally அழுது சொல்லாது. அப்பா அம்மா பத்தி பேசும்போது அழுது சொல்லாது. நான் இத்தனை வேலையை செய்யணும், எங்க சங்க வைங்க, வேற சங்க வைங்க. நான் இத்தனை வேலையை நான் செய்யணும் அப்படிங்கும் போது அது ஒரு பேர்டனா இது இவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு அதை வந்துட்டு ஓவர் காஷன்டா எதிர்பார்க்க. Status and truth. அந்த வகையில் கிருஷ்ணராஜன் ரொம்ப பாராட்டு. He was the first person to explain his goal. He was the first person to explain his goal. And he said that very happily. Srihari also. Neelan sir சொன்னாரு, நான் கேட்டேன். இப்போ எங்க அப்பா சந்தோஷப்படுது. He also said very happily. Girls நாளைக்கு அது மாதிரி ஹாப்பியா சொன்னீங்க. Veena said it very happy. Ashwini said it very happy. சந்தோஷமா சொல்லுங்க, எனர்ஜியோட சொல்லுங்க. ஓகே? அது உனக்கெல்லாம் வந்துட்டு உன் கோல் அச்சீவ் பண்றதுக்கு வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்கும். நம்மளோட ஃபாஸ்டா நடக்கும். It will take time for us. அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டர். அதே தான் சொல்றேன். இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க இறந்து போன பிறகு அவங்களுக்கு வேணுங்கிற ஆட்களுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப ஈஸியா அவங்களால செய்ய முடியும். ஒரே ஒரு சாக்ரிஃபைஸ் மட்டும் நீங்க பண்ணுங்க. பிசிக்கலா அவங்க கூட அதோட நீ மற்றபடி தில்ல வாழ நீ உங்களை எவனும் ஏமாத்த முடியாது. கூடவே நின்று அட்டி நெத்தி மேல சாத்துவாங்க எவனாவது உங்களை ஏமாத்த நினைச்சாங்க. உங்க பணம் திருட்டு போகாது, உங்களுக்கு சோகங்கள் வராது, உங்களுக்கு ஆக்சிடென்டல் நிகழாது. Because that particular soul is always along with you over your right shoulders to safeguard. ஒரு கடவுளால் அது முடியாதுன்னா உன்னுடைய அந்த அப்பாவோ அந்த அம்மாவோ தவறினவங்க இறந்தவங்க அவங்களால அது முடியும். அந்த அந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். அதுதான் பிரார்த்தனை, அதுதான் உண்மையான பிரார்த்தனை. My dad has left me, but now I basically believe that my dad is around me. எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் பிரார்த்தனை. அது லைஃப்ல உள்ள பல ஹைட்ஸுக்கு கொண்டு போகும். நான் 2016 முன்னாடி இதே தொழில் தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். பட் என்னால் அடிச்சு உறுதியா சொல்ல முடியும். 2016 ஜனவரி 17 இருந்து இன்னைக்கு 2018 ஜூலை 8 நான் உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இந்த 2.5 வருஷத்துல my business has flourished even more than I have imagined. This is my father. டெய்லி காலையில அவரை நினைக்காம நான் ட்ரீட்மெண்ட் காலையில எந்திரிச்சு I pray. என்னுடைய குலதெய்வம், என்னுடைய இஷ்ட தெய்வம், நான் கண் கண்ட தெய்வம். உங்களுக்கு 2 தான் இருக்கு, எனக்கு 3 இருக்கு. குலதெய்வம் என்னுடைய லார்டஸ், இஷ்ட தெய்வம் I am a great devotee of Lord Shiva. கண் கண்ட தெய்வம் 36 வருஷம் நான் பார்த்து வாழ்ந்த என்னுடைய அப்பா. அவங்க 3 பேரை கும்பிட்டு நான் டேவை ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கு மேல அந்த நாள் ஏதாவது பிரச்சனை வரும் நீங்க சான்ஸ். எனக்குள்ள ஒரு பெரிய ரேடியேஷன் இருக்கும். மணிகண்டன் சார் தூரம் பார்க்கும்போது மனசுக்குள்ள வந்துட்டு ஏதோ நெகட்டிவிட்டி இருக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கூட சொல்ல மாட்டேன். நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. மணிகண்டன் சார் நேரில் பார்த்தோம் அப்படின்னம்னா சார் சந்தோஷமா இருக்கு சார், சார் ஒரு எனர்ஜி இருக்கு சார், காலையில் வந்தோம் சார் பார்த்தோன்னே ஐ ஃபீல் வெரி குட் சார் அப்படின்னு நான் போயிட்டு. ஸோ அந்த ரேடியேஷன் அப்படிங்கிறது பெரிய மணிகண்டன் சார் பெரிய இவன்லாம் கிடையாது. அந்த ரேடியேஷன் உங்களால கொண்டு வர முடியும். Talk to the people who have been living in your family and now living in heavens. அவங்க கொடுப்பாங்க அந்த ரேடியேஷன். கடவுளை கும்பிடு, keep God as primary and keep those people as second. ஆனா அழுது அப்பா அம்மா பத்தி பேசும்போது அழுது சோகத்தை கொடுத்து அவங்களே ஏன் வீக்கா அவங்க இல்லாதப்ப என்கிட்ட பேசும்போது நான் ஒரு தேர்ட் பர்சன், உங்களுக்கு என்கிட்ட பேசும்போது அழுகிறீங்களே, அவங்க கிட்ட போய் வந்துட்டு உனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறப்பான்னு சொல்லும்போது எவ்வளவு அழுகிறீங்க. அப்ப அவங்களுக்கு மனசு சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு வேணும் பார்த்து அப்பா இதை நான் செய்வேன், 24 வயசுல செய்வேன், 25 வயசுல உனக்கு இதை செய்வேன், 28 வயசுல நான் உனக்கு வீடு வாங்கிக்கிறேன் அப்படி சொல்லுங்க. கண்ணு தண்ணியெல்லாம் வரக்கூடாது. நீங்க பேசுற பேச்சு பார்த்து உங்க தில்ல பார்த்து அவங்க கண்ண தண்ணி வரும், ஆனந்த கண்ணீர் வரும். அழுகாது, அழவைங்க, சந்தோஷத்தோட அப்புறம் எப்படி சார் எமோஷன் கண்ட்ரோல் பண்றது? எனக்கு கோவம் வந்தாலே பயங்கரமா அழுகும். கல்ல கடிச்சு பேசுறேன் அப்படியே அது தண்ணியே இல்ல கோவத்தை குக்கர் தீய கட்டுப்படுத்துறதை விட அந்த நெருப்பை கொளுத்துறதுக்கு தேவையான அந்த ஏஜென்ட்ஸை ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்துறது தான். அந்த கோவம் வந்த பிறகு அதனால கட்டுப்படுத்த முடியாது. பட் உன்னுடைய பக்குவம் படுத்திக்கலாம். You can solace yourself. You can make yourself mature. நான் 2-3 தெரபிஸ் உங்களுக்கு இந்த 4 நாள் ஒர்க் ஷாப் சொல்லி தருவோம். 4 தெரபிஸ் நான் சொல்லி தருவோம். இன்னைக்கு 2 தெரபிஸ் பார்ப்போம். அந்த 4 தெரபிஸ் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க கோபத்தை மட்டும் இல்லை, உங்க கோபம், உங்க தாழ்வு மனப்பான்மை, உங்க பயம், உங்க பொறாமை, உங்களுடைய ஏக்க மனப்பான்மை இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தும்.
எமோஷன்ஸ் ஆர் டென்ட் டு பி கண்ட்ரோல். கண்ட்ரோல் பண்ண முடியாத எமோஷன்ஸை வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்தையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ணணும். Anger can be controlled. Inferior complex can be controlled. God says, "Giver, உனக்கு நான் எமோஷன்ஸ் கொடுக்குறேன், ஆனா கண்ட்ரோல் பண்றதுக்கான டெக்னிக்கையும் நான் கொடுக்குறேன். ஆனா நீ எமோஷன்ஸை மட்டும் யூஸ் பண்ணிட்டு டெக்னிக்கை பண்ணுறதுக்கு எனக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னா கடவுள் கிட்ட சொல்றேன். We got to understand and we got to try to have our own ways and means of controlling the emotions. நான் சொல்லித்தரேன். I'll teach you a particular form for controlling all the emotions. Okay. வழிமுறைகள்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் கூட முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லி கேட்டா, don't break down. எப்ப பார்த்தாலும் அப்படியே சும்மா சடுல எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறவனுக்கு மரியாதை இருக்காது. அதிகமா கோபப்படுறவனுக்கும் அதிகமா அழுதுகிட்டே இருக்கிறவனுக்கும் அதிகமா குறை கண்டுபிடிக்கிறவனுக்கும் மரியாதையே இருக்கு. எக்ஸ்பிரஷன் எதுவுமே ஐயோ அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இவங்க ஒன்று சொன்னாங்கன்னா கரெக்டா இருக்குங்கிற அந்த ஃபீலிங் கொண்டு வரும். That's called as real character and personality development. Don't cry too much. காசு செலவு பண்றியோ இல்லையோ, சிக்கனமா இருக்கியோ இல்லையோ, கண்ணீர்ல சிக்கனமா சும்மா அழுகு. அவ்வளவு ஈஸியா ஒரு அழுகு வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் இந்த நேச்சர் கஷ்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஈஸியா சும்மா சும்மா அழுகாது. அப்படி அழுகிறதுனாலதான் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கு. People are taking it for granted. So many housewives are not having very good life because of the husbands are taking things for granted. என் சம்சாரத்துக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், அவன் அழுதுகிட்டே இருப்பா, அவளை எப்படி அழுகு வைக்கிறது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அழுகு வச்சு அந்த நெருப்புல குழு காத்துருக்கான தெரியுது. I don't want that to happen. நீங்க அவளை அழுதுங்க. இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே நிறைய பேர் இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கரண்ட் யங்ஸ்டர்ஸ் they know how to deal with women properly. இப்போ 1999 மேல பிறந்த பசங்கன்னு சொல்லிட்டு அந்த யங்ஸ்டர்ஸ் வரும்போது அவங்களுக்குள்ள இப்போ சைக்கலாஜிக்கல் ஃபார்ம்ல என்ன, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னா அந்த பொண்ணுடைய ஃபீலிங்ஸுக்கும் நான் இடம் கொடுப்பேன். 50-50 நான் அந்த பொண்ணுக்கும் ஷேர் கொடுப்பேன். அப்படின்னு தான் இந்த வெரைட்டியில இந்த ஏரியால இப்ப நம்ம காலேஜ் இருக்கிற பசங்கன்னா அவங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்ஸா மாறும்போது அவங்க அந்த நிலையில தான் இருப்பாங்க. But these days, these guys, your classmates, your seniors, your juniors, இவனுக்கெல்லாம் வந்துட்டு வேற ஒரு DNA போட்டுப்பட்டு they have started realizing the respect of women. So woman கிட்ட வந்து ஒரு பையனும் மேன் கிட்ட வந்து ஒரு பொண்ணும் மதிக்கிறதுக்கு தெரிஞ்சுட்டா பிரச்சனைகள் நிறைய இருக்கு. பிரச்சனையை எங்க ஆரம்பிக்குன்னு சொல்லி கேட்டா நான் உமன் ஃபுட் அப்படிங்கறது ஒரு மரியாதையை பார்க்காம I see girl as a beauty object அப்படிங்கிற தப்பு நான் பண்ணும்போது ஒரு பொண்ணு என்ன பார்க்கும்போது he is a working class object, வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலாக a girl is a wonderful kind of a humane and she can give life அப்படின்னு ஒரு பையன், a man can give life and can give protection to me and can give freedom to me அப்படின்னு பொண்ணும் எனக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு சுமூகமா நடக்குது. இன்னைக்கு அந்த கால இந்தியாவில் ஒரு அளவுக்கு வந்தாச்சு. பட் டிவோர்சஸ் நடக்குது. ஏன் டிவோர்சஸ் நடக்குது அப்படின்னா அந்த இம்பேலன்ஸ் தான் டிவோர்சஸ் நடக்குது. பட் உங்களுக்கு அது வராது. நான் ஏன் அவ்வளவு உறுதியா சொல்றேன்னு சொல்லி கேட்டா பசங்க நீங்க தெளிவா இருக்காங்க, நீங்களும் தெளிவா இருக்கு. இனி அவங்களால கொண்டு வருது, பட் உங்களால கொண்டு வருது. So I know how to teach the boys to respect women. I know how to teach the girls to respect men. So two summary before I ask them to come. One, don't bend down with subtlety. ரொம்ப லேசா ஃப்ரெஜைலா உடையக்கூடிய தன்மையோட இருக்காரு. Be as strong as possible. நம்ம விட்டு போன சோர்ஸ் நம்ம உள்ள இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? Hereafter you're not supposed to. என்ன சோகம் எதுவுமே எனக்கு தெரியாது. I was told that you have got a very good news. நான் கடந்து வந்திருக்கேன், அதனால நான் பேசுவேன். நான் சொன்ன விஷயம் உனக்கு ஹெல்ப் பண்ண நம்புறியாது.